அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பி டாப் லோடு, அதாவது TLRDW 6.5 கேஜி அக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷினோட பேனல் போர்டை கையில் வச்சுட்ருக்கோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டோருக்குன்னு 2 சென்சார் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று சுவிட்சாக கிளிப்பில் போட்டு லாக் பண்ணுறாப்புல இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே லாங்காக அதாவது உள்பக்கம் பெரிய கம்பியோட அந்த ட்ரம்மு பேலன்ஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உண்டான சுவிட்சாக இருக்கும். அதாவது மிஷின் சாஞ்சிச்சுனாலோ இல்லை அதாவது நேராக இல்லாமல் 180 டிகிரி ஃப்ளாட்டாக 90 டிகிரி நிற்காமல் இருந்துச்சுனாலோ அந்த சுவிட்சை அந்த ட்ரம்மு போய் மோதி ஆஃப் பண்ண அதுக்காண்டி அந்த சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு காட்டுது. அப்போ இந்த அந்த மிஷினோட லெஃப்ட் சைடு 2ல் இருக்கும் அந்த சுவிட்சு. இப்போ அந்த என்ன பண்ணுறது, சுவிட்ச் ஓப்பனில் இருக்கிறதுனால எஸ்சின்னு காட்டுது. இப்போ அந்த சுவிட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பழையபடி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்பின்னு ஆன் பண்ணியிருக்கோம். டோர் திறந்துருந்துச்சுன்னா ஸ்பின்னு ஓடாது, எரர் காட்டும். ஒன்று டிஇன்னு காட்டும், இல்லைன்னா இந்த எஸ்சின்னு காட்டும். 2 சுவிட்ச் இருக்குது. இதில் நம்ம இப்போ எஸ்சின்னு காட்டக்கூடிய சுவிட்சை தான் இப்போ த்ரூ பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த டைம் குறைஞ்சிச்சுன்னா மிஷின் ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சுவிட்ச் ஃபால்ட்டாக இருந்தால் எஸ்சின்னு காட்டும். டைம் குறைஞ்சிருச்சு, மிஷின் ப்ராசஸ் ஓகே. அப்போ இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆனிச்சுன்னா எஸ்சின்னு காட்டுது. மீண்டும் அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.